ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து எங்களோட ஃபிஷ் டேங்க் டூர் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்களோட ஃபிஷ் டேங்கை பார்க்கலாம். இப்போ பாருங்க, இதுதான் எங்கள் ஃபிஷ் டேங்க். இதில் வந்து இங்கே பாருங்க, இது வந்து தனியா இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிறது எல்லாமே கோழி காப்பு. இது வந்து கோல்டு. அப்புறம் வந்து இதோ அங்க ஒரு பிளாக் மோலி ஓடுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதோ போகுது பாருங்க, கோல்டு பிளாக் கலர்ல இருக்கு பாருங்களா. அது வந்து கண்ணு வந்து இதோ பாருங்க ஏஞ்சல். இது வந்து ஏஞ்சல். இது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், அழகா போகும் பார்க்க. இது ஃபுல் ஒயிட். அப்போ அது அந்த ஒயிட் கலர் மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் பார்த்தீங்கன்னா கோழி கப் தான். எல்லாமே இன்னொன்று வந்து இருக்கும், கிஸ்ஸிங் டாரா ஒன்று இருக்கும். அது வந்து இந்த சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் இருக்கு. இதோ பாருங்க, இருக்கு பாருங்க. இதுதான் அது ஒன்று தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது தான் நாங்கள் திருப்பி வச்சிருக்கோம், ஆர்ச் மாதிரி. அது போயிட்டு போயிட்டு வரும். அப்புறம் வந்து இதுதான் வந்து ஃபிஷ் டேங்க். இது வந்து ஒரு மோட்டர் வச்சிருக்கோம். அப்புறம் அங்க ஒரு லைட் இருக்கு. நான் தூக்கி காமிச்சேன்னா ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கும், அதனால வேணாம். ஒரு கல் வச்சிருக்கோம் உள்ள. அந்த மாதிரி அந்த ஷிப்பு வந்து வாங்கினோம், நாங்கள் கடையிலே விற்றாங்க, வாங்கினோம். சும்மா சும்மா பாருங்க, வித்தியாசமா இருக்கும் அந்த ஷிப்பு. இது வந்து ரொம்ப ஒரு பூதம் மாதிரி இருந்தது. இதோ பாருங்க, உள்ள போகுது பார்த்தீங்களா ஃபிஷ்ஷு, போயிட்டு போயிட்டு வரும். இதோ பார்த்தீங்களா, அந்த சைடில் இருந்து கூட வரும். அப்புறம் ஒரு ஃபிஷ் டேங்க் கூட முடியலை. இன்னொன்று ஃபைட்டர் சார் இருக்காரு. இவர் வந்து ரொம்ப வேற லெவல். இவர் இருங்க காமிக்கிறேன். இது பாருங்க, தெரியுதா? நல்ல பெரிய ஃபைட்டர் தான் இது. இது பாருங்க, பார்க்குது பாருங்க. வந்து முன்னாடி ஒன்று இருந்தது, அப்புறம் அது செத்து போச்சு. அப்புறம் இங்கே பாருங்க, செம்ம பெரிய ஃபிஷ் டேங்க்கு. இங்கே பாருங்க, அவ வச்சு காமிக்கிற லைட் பாருங்க. அப்புறம் இன்னொன்று, இதுதான் ஒரு ஃபிஷ் டேங்க் தான் இருக்கு. இதில் வந்து ஜீப்ரா இருக்கு. இதோ போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பயப்படும் கொஞ்சம். அது அப்புறம் ஒரு டெட்ரா இருக்கு, நிறைய டெட்ரா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. ஷிம்ப் இருக்கு. இதெல்லாம் நத்தெல்லாம் நிறைய வளர்ந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல. எடுத்து பார்க்குறோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது ஒன்றுல இருந்து குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டே இருக்கு. 3 ஃபிஷ் டேங்க் இருக்கு எங்கள் வீட்டில் மொத்தமாக. இதில் வந்து ஒரு மோட்டர் இருக்கு. ஃபைட்டருக்கு வந்து மோட்டர் வேணாம், வைக்கலாம், ஆனால் நாங்கள் வைக்கல. இதோட இது வந்து வைக்க முடியல, இதோட சின்னதாக எங்களுக்கு கிடைக்கல. இதை வந்து உள்ளே வைக்க முடியல, அதனால இப்படி மேலே வச்சுருக்கோம். இது வந்து இங்கே வந்து எங்களுக்கு லைட் கிடச்சிது. அது வந்து ரொம்ப நாளாக இதுவாகிடுச்சு, போயிடுச்சு லைட்டு. அதனால இந்த மாதிரி லைட் வந்து இது உள்ளே வைக்கலாம், இந்த லைட்டு மாதிரி இதையும். ஆனால் வந்து இது உள்ளே வைக்க முடியல, அதனால மேலே வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு நாள் குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்லாம், குட்டி போன ஃபிஷ் வந்து செத்து. ஆமாம், இது வந்து நிறைய இது குட்டி போட்டுச்சு நிறைய. இது பாருங்க, இதுதான். அப்புறம் இந்த ஃபைட்டர் தான் வேற லெவல். அவர் வந்து ரொம்ப கெத்தானவர். நான் தூரத்துலேருந்து வந்து காமிக்கிறேன், 3 ஃபிஷ் டேங்க்ன்ட்டு சேர்த்து காமிக்கிறேன். ஒரு வாட்டி இதை வந்து நாங்கள் சும்மா விட்டு பார்க்கலான்னு இந்த ஃபிஷ் டேங்க்லேயே இதில் விட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ துரத்திடுச்சு. ஒரு மீன் வந்து ஆமாம், பயந்து ஓடி அங்கே போய் இங்கே போய் சுற்றிக்கிட்டு இருந்ததுப்பா. அப்புறம் வந்து சரி ஓகே, இங்கே பாருங்க, எல்லாம் கும்பலாக இங்கே நிற்கிது பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஏஞ்சல் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ ஏஞ்சல் பாவம். இதோ பாருங்க, இங்கே 3 ஏஞ்சல் இருக்கு. 4 இருந்தது, 1 செத்துருச்சு. ஆமாம், ஒன்று குட்டியாக இருந்தது, அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கு. ஒயிட் கலர் தான் செத்துருச்சு. அதுவும்
இதோ பார்த்தீங்களா இந்த பிளாக் ஐ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து இதுக்குலாம் சாப்பாடு வேணும்னா இங்கே வந்து நிற்கும். நாங்கள் எந்த சைடு நிற்கிறோமோ அந்த சைடில் வந்து நின்றுக்கும். நாங்கள் இந்த சைடு போனோன்னா அதுவும் இந்த சைடு வந்து நின்றுடும். அதுக்கு டைம் தெரியும், கரெக்டாக வந்து நின்றுடும். ஆமாம் ஆமாம் அப்புறம் இருந்துவோம் அந்த இந்த மாதிரி வாயை காமிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வாயை காமிக்கும், இந்த மாதிரி வாயை காமிச்சிட்டே இருக்கும். மேலே வந்து நாங்களும் என்னடா வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த டவா பாருங்க இங்கே ஃபிஷ்ஷோட ஃபுட்டு இது அதுக்குள்ளே இருக்கும். எடுத்து காமி. பார்த்தீங்கன்னா பாருங்க ஒரு ஃபிஷ் டேங்க். இது நிறைய ஃபுட்டு இருக்குது. இதுக்கு ஒரு ஃபுட்டு போடணும், இதுங்களுக்கு ஒரு ஃபுட்டு போடணும், இவங்களுக்குலாம் ஒரு ஃபுட்டு போடணும். இவங்களுக்கு வந்து 2 டப்பா ஃபுட்டு. அதை எடுத்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். இங்கே பிடிச்சிக்கோ. சரி ஓகே, நான் இந்த பாருங்க ஃபிஷ்ஷு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஆமாம் இது வந்து பெருசுக்கு இதோ இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு இது ஒன்று இதுக்கு. அப்புறம் ஆமாம் போடுவோம், நான் சேர்ந்து போடுவோம். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேலை ஆனால் ஒரே கடல் தான் மட்டும் வேற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க இது வந்து ஒரு நாத்தடிக்கும் ரொம்ப, ஏன்னா நம்ம சாப்பிட்டு ஒரு நிமிஷம். ஓகே இங்கே பாருங்க இதுதான். ஓகே நம்ம அடுத்து வந்து இன்னொன்று இருக்கு. இது வந்து என்னதுன்னா வெளியே ரொம்ப நாள் போகிறோன்னா இது 1 போட்டு, இல்லை ரொம்ப பெரிய டேங்க்னா 2 போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டுட்டு அது வந்து எப்போ வேணுமோ அதுங்களே சாப்பிட்டுக்குவோம், வந்துடும். அதுலேருந்து ரொம்ப நாள் வெளியே போவோம்னா அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இது இது வந்து ஒரு மருந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு. சரி ஓகே, பாருங்க இதுதான் ஃபுட்டு. இது மட்டும் அது மட்டும் ரிஜெக்ட், இது மட்டும் ரிஜெக்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்க இதெல்லாம் மட்டும் ரிஜெக்டிங் பண்ணால் போதும். உங்கள் அம்மா இதெல்லாம் ரிஜெக்டிங் பண்ணிடுறாங்க. அப்புறம் இது வந்து இது காமெடியான ஃபிஷஸ் மண்டே மேலே கொண்டு போட்டு இது வந்து நெட்டு செத்து போச்சு. இது வந்து மீன் செத்துருச்சுன்னா எடுத்து போடுறதுக்கு நெட்டு. பாவமாக இருக்கும் அது செத்துருச்சுன்னா. அவ்வளோதான். நாங்கேயும் ரொம்ப கஷ்டப்படுவோம், அதனால நாங்கள் ஒரு புது மீன் வாங்கி போட்டுருவோம். மொத்தமாக இவ்வளோதான். எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. சரி ஓகே, இவ்வளோதான். ஆமாம் இந்த நெல்லில் இருக்குது. எல்லாம் வந்து கொஞ்சம் குப்பைங்களாக தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட என்ன எடுக்கிறானே தெரியும். இது வந்து கொசு எடுக்கணும். அது சின்ன குட்டி போட்டப்போ அது கொசுலாம் போய் விழுந்துருச்சு தண்ணியில். ஆமாம் திறந்து வச்சுருந்தோம் கொஞ்ச நாளைக்கு, தனியாக போட்டிருந்தோம் பக்கெட்டில். விட முடியாது, அதனால கடிச்சு சாப்பிட்ருவோம் எது கூட போட்டோம். அதனால ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம். குட்டிகளை வந்து பெருசுங்க கடிச்சு சாப்பிட்ருவோம். சரி குட்டி சாப்பிட்ருவோம். எப்படி பெருசு குட்டியை கடிச்சு சாப்பிட்ருவோம், மாற்றி சொல்கிறேன். அதனால அதை ஒரு பக்கெட். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய்.